நெல்லையில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன தணிக்கையில் 60 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லை அபிஷேகப்பட்டி அருகே வந்த கார் ஒன்றை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அதில் 60 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் இருந்தது. காரில் இருந்த ஆலங்குளத்தைச் சேர்ந்த வீரபத்திரன் வங்கியில் இருந்து பணம் எடுத்து வருவதாகவும் தாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வதாகவும் தெரிவித்தார். ஆனால் அவரிடம் வங்கி கணக்கு புத்தகம், நிலம் வாங்கி விற்பது தொடர்பான ஆவணங்கள், வருமான வரி சான்றிதழ் போன்ற எந்த ஆவணங்களும் இல்லை. இதையடுத்து கணக்கில் வராத அந்த பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருநெல்வேலியிலிருந்து தென்காசி செல்லும் சாலையில் காலை 11 மணி அளவில் யூனிவர்சிட்டி அருகே வண்டி வீக்கிள் செக் பண்ணிட்டு இருக்கும்போது திருநெல்வேலியிலிருந்து ஆலங்குளம் நோக்கி சென்ற ஒரு மகேந்திரா பொலிரோ வண்டியை மறித்து செக் பண்ணும்போது வீரபத்திரன் என்பவர் அதில் இருந்தால் அவரிடம் ஒரு பையில் பேக்ல வந்து ஒரு 60 லட்சம் ரூபாய் கேஸ் இருந்தது. இந்த பணம் எங்க கொண்டு போறீங்க, நீங்க யாருன்னு கேட்கும்போது நான் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றதா சொல்றாரு. ஆனா எந்த விதமான ரியல் எஸ்டேட்டுக்கான இதோ ஒரு இன்கம் டாக்ஸ் இதோ பேங்க் பாஸ்புக்கோ எதுவுமே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து தற்பொழுது சோதனை நடைபெற்று வருகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட 60 லட்சம் ரூபாய் பணம் அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. முறையான ஆவணங்களை காட்டி பணத்தை திரும்ப பெற்றுச் செல்லலாம் என்று தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தெரிவித்தனர்.